நோ மீன்ஸ் நோ ரோஹித். நாங்க உனக்கு எந்த விஷயத்துக்கும் மறுத்தது கிடையாது. ஆனா இந்த பிடிவாதம் மட்டும் ஒத்துக்க முடியாது. மயங்க் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. எப்படி அந்த பொண்ணு ராத்திரி வந்து இங்க அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்கான்னு தெரியுமா? திஸ் இஸ் நாட் நார்மல். அப்பா, அவ யாருன்னு தெரியாதவ இல்ல. அவ தாத்தா ஊர்ல இருந்தவதான். அந்த இடம் பேய் இடம்னு அவளுக்கு தெரியாம அங்க போயிட்டா. தெரிஞ்சிருந்தா அவ அங்க போயிருக்கவே மாட்டான். பாவம், நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தா. அவ எப்ப வந்தா எங்க இருந்து வந்தான்னு எனக்கு கவலை இல்ல ரோஹித். திஸ் குட் பி a trap. அவ ஒரு ஃப்ராடா இருக்கலாம். இப்ப உனக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்ல இது. ஐ யுவர் டாட். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவ இங்க இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாதுதான். ப்ளீஸ் இவனுக்கு புரிய வைங்க. மாம், டாட். டேய் ரோஹித், அம்மா கையால செஞ்ச பீட்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு நம்ம சேர்ந்து பீட்சா பேக் பண்ணுவோம். கேளு, டாடிக்கும் பூனம்க்கும் ஒரு பீஸ் கூட தர வேணாம். நோ மாம். டாடி, அந்த பொண்ணை வீட்ல இருக்க பெர்மிஷன் தர்ற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பாட்டி மாதிரி ஃபாஸ்டிங் இருப்பேன். அப்புறம் மௌன விரதமும். ரோஹித் ரோஹித், நான் சொல்றத கேளு. நான் புரிய வைக்கிறேன். ரோஹித், இப்படி பிடிவாதம் பிடிக்காதே. நான் சொல்றத கேளு. உன் பையன் அந்த பொண்ணு விஷயத்துல அவனும் மாட்டுவான். அது மட்டும் இல்லாம என்னோட மாப்பிள்ளையும் கூட சேர்த்து கோத்து விடுவான். ஆனா எஜமான் என்ன ஆச்சு? அட இத பாரு, என்ன நடந்துச்சுன்னு நாங்களே சொல்லணுமா? அட உன் பையன் பயங்கர தில்லாலங்கடி. முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க மருமகனோட பர்த்டே பார்ட்டிக்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அவளை பழைய அவுட் ஹவுஸ்ல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். யாருக்கு தெரியாம மேனேஜ் பண்ணிட்டான். 12 வயசுலயே உன் பையனோட லட்சணம் இப்படி இருக்கு. பெருசான அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். லட்சுமண், பொண்ணு உன் பையனோட பழக்கத்தை மாத்திக்கோ, இல்லைன்னா அவன் வேலையை விட்டுட்டு போ. மாமா ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி பத்த வைக்கிறது இல்ல, நம்பர் 1. பா, நான் உன்னை எங்கேயாவது ஒடிச்சு வச்சிடுறேன். ஆனா ராஜ், அங்க யாரு? உன் பையனா தான் இருக்கும், வேற யாரு இருப்பா? வா, என்னோட என்ட்ரி. ஏய் தம்பி, பின்னாடி வழியா எதுக்கு வர்ற? அடிக்கடி பட்டுரும், உனக்கு புரியுதா இல்லையா? என்ன மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்க? ஏய், எப்படிப்பட்ட உருப்படாத அரக்கன்! இவனை நாங்க பாத்துக்கிறோம். நீதான் அந்த பொண்ணை அவுட் ஹவுஸ்க்கு வெளியே ஒடிச்சு வச்சிருந்தல்ல? சொல்லுடா. நீங்க பைத்தியமா? அவனை விடுங்க. பைத்தியம் இவனுக்கு தான் தன்னோட தகுதி என்னன்னு மறந்துட்டான். இத பாரு, உங்ககிட்ட இருக்கிற இந்த வீட்ல இருந்து நீ போட்டிருக்க துணி வரைக்கும் எல்லாமே பெரிய எஜமான் கொடுத்ததுதான். ராஜா, உன்னால சின்ன எஜமானுக்கு ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட உன் தோலை உரிச்சிடு. இவனை கூட்டிட்டு போ. அடே போது, நிறுத்துன. ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி சரி, உள்ள போங்க. சொன்னா புரியவே மாட்டேங்குது. சரிவா கண்ணா, எப்ப பாரு இப்படித்தான். உனக்கு எங்கேயும் அடிபடல இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க எஜமா, தப்பு நடந்துருச்சு. இனிமே அப்படி நடக்காது. அப்படி ஆகாம இருந்தா நல்லது. இங்க எல்லாமே தலைகீழா முடிஞ்சிருச்சு. என்னால ராஜ வேற அடி வாங்கிட்டான். அங்க ரோஹித் நிலைமைய எப்படி சமாளிக்கிறான்னு தெரியலையே. ஆவம், இப்போ இந்த சிவானி அவன் அந்த கூடையில இருந்து எப்படி வெளியே வருவா? இன்னும் எஜமா, இப்போ நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். ரோஹித், இந்த வீட்ல இந்த பீட்சாவை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பீட்சா ரொம்ப எம்மியா இருக்கு. ஆனா அம்மா, இந்த முழு நகரத்திலயுமே அந்த பொண்ணு தனியா தான் இருக்கா. ஷீ இஸ் ஆல் அலோன். இவ்வளவு பெரிய வீட்டுல அவ தங்குறதுக்கு ஒரு குட்டி இடத்த கூட நம்மால ஒதுக்க முடியாதா? ரோஹித்,
விஷயம் இடம் தர்றத பத்தி மட்டும் இல்ல. மாம், இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது கடவுளுக்கே உதவி செய்யறதுக்கு சமம்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா சொன்னேன். பாருங்க அம்மா, உங்ககிட்டயும் இதுக்கு எந்த பதிலும் இல்ல. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கீங்களே, ஏன்? மாம், திஸ் இஸ் நாட் ஃபேர். ராஜ் ஏற்கனவே என்னால சிக்கல்ல மாட்டிட்டான். இப்போ ரோஹித் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க போறானோன்னு பயமா இருக்கு. கடவுளே, என்ன எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? எஜமா, பாம்பாட்டி வந்திருக்கான். பாம்பாட்டியா? ஆமா எஜமா, காலையில அந்த பாம்பு. சரி, அவங்கிட்ட வேலைய ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க சார். பாம்பாட்டி என் மகுடி. இது இல்ல, இது இல்ல. என்னால என்னோட நிஜ ரூபத்துக்கு வர முடியாது. நான் என்னோட நாகார்ஜுனை தேடி ஆகணும். இந்த மகுடியை நிறுத்துங்க. அட கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன இந்த நிலைமையில இருந்து காப்பாத்துங்க. மகுடி, டைம் ஃபார் நாகின் டான்ஸ். பாம்பாட்டியா? இல்லையா? இப்போ எல்லாரும் அந்த பாம்பாட்டியை சுத்தி பிஸியா இருப்பாங்க. இதுதான் சரியான டைம் சிவானிய அந்த கூடையில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவானி, சிவானி வரி நாட். இப்போ நான் வந்துட்டேன்ல, உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். அட எஜமா, இங்க பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியலையே. டேய் ஓய், பாம்பு இங்க வரத எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஆனா வெளியே போறத யாரும் பார்க்கல. அதனால அந்த பாம்பை நீ பிடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். புரிஞ்சுதா? அட தம்பி, இப்படி தோத்துறாத. நீ இப்ப எல்லா இடத்தையும் எங்க பார்த்த? இன்னவா